இல்லை நீங்கள் நேற்று நீங்கள் போயிருந்தீங்க, உண்மையாக நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் எல்லா தலைவரும் நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு அழுத்தம். எந்த தலைவரை கூப்பிட்டு போகிறது? இன்னும் வேறு யாருமே இல்லையா? யார் சொல்லுங்கள்? நான் அண்ணா அறிவாலய அடிமை தலைவர்கள் சொல்லலை, சமுதாய அமைப்பு தலைவர்கள் சொல்லுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் எஸ்டிபி மட்டும் இருந்தால் இப்போ அவனுங்களும் போயிட்டாங்க, அண்ணா அறிவாலயத்தில் அடிமையாக இருக்காங்க எல்லாரும். அந்த ஒரு சீட்டு தானுங்க, வேற என்னங்க உங்களுக்கு? திமுக என்னங்க பிடுங்க போகுது? நான் கேட்குறேங்க, என்னங்க செய்ய போகுது? அவங்க தானங்க பரோலை விட்டாங்க, பரோலை விட்டது அவங்க தானங்க. பரோல் அது கூட சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து 97 நவம்பர் கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் பேசாமல் இருந்தால் அது நடந்திருக்குமா? நான் சொல்லுங்கள், நடுநிலையோடு நீங்கள் சிந்திச்சு. இல்லை, இப்போ அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பரோலில் இருந்தாங்க? ஏன் இது ஆளுசானவாசி மாரி அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருந்துட்டு அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் பரவல் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டாங்கன்றது இல்லை. அதிமுக ஆட்சி முஸ்லீம்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, திமுக கொடுத்தது. அதனால தான் திமுக கிட்ட கேட்குறோம். நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? திமுக போட்டிருப்பீங்க. உங்கள் குடும்பம் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. நான் திமுக ஓட்டு போட்டேன், திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணேன். அப்போ நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ நீ இந்த துரோகத்தை தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு செய்யினா நான் அப்போ என்ன பண்ணுவேன்? திமுகவுடைய துரோகத்தை பொது வெளியில் அம்பலப்படுத்துவேன். இதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? பாஜக போயிட்டு சொல்லிட்டு போடா.